ஒரு உலகத்திலேயே பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா மாறணும்னு நினைக்கிறேன். இன்னும் வேலைக்காகவே ஒரு 10 பேரை அடிச்சா பவர்ஃபுல்லா என்னன்னு பாக்குறேன். அதையும் எவனா ஜான்சன் இப்படி இப்படி ரோமன் ரைட்ஸ்லாம் கூட்டிட்டு போயிடறாங்களே, என்ன பண்றது? பெரிய பணக்காரனா பவர்ஃபுல்லா இல்லாமா எல்லாமே கையில் கட்சிருமா, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், எப்படியாவது நல்ல பவர்ஃபுல்லான ஆளுகா பார்த்து அவங்கள பிடிச்சி அப்படியே நம்ம பவர்ஃபுல்லா மாறிட வேண்டியது. ஆஹா, இவர் எம்பிங்க பெரிய அரசியல்வாதியாச்சே. கரெக்ட், இவர் பிடிச்ச பேரு பெரிய. அப்படியா? சொல்லுங்க அண்ணாச்சி. சொல்லுங்க. நம்ம தான் இருக்கோம்ல, பார்த்துருவோம். நமக்கு அண்ணாச்சி ஒரு நிமிஷம் லைன்ல இருக்க, தலைவர் வராரு. சார் வணக்கம் சார். ஒரு நிமிஷம். அண்ணாச்சி சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? முடிச்சிடலாம். நம்ம பதவி கையில் இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. அண்ணாச்சி ஒரு நிமிஷம் லைன்ல இருக்க, பெரிய அண்ணாச்சி லைன்ல வராது. அண்ணாச்சி வணக்கம். அப்படியா? சரி அண்ணாச்சி, ஓகே. சொல்லுங்க சார், ரொம்ப பவர்ஃபுல்லா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா தம்பி, எப்படி நல்லா தெரியும் சார். இந்த உலகத்திலே பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா மாறணும். ஹலோ, சொல்லுமா? இது கவுண்டர்ச்சா? அதெல்லாம் தூக்கிட்டாங்களா? அதையும் போச்சா? அட கடவுளே, சாரி தம்பி, பதவி தூக்கிட்டாங்களா? ஐயோ, அப்ப எந்த பவர் இல்லையா? எதுவும் இல்லை தம்பி. என்ன மாதிரி ஓட்டாண்டியா? அம்மா தம்பி. ஹலோ புவா, போச்சா போயா? பார்க்கறதுக்கு ஆளு ஒரு செகண்ட் கூட ஆயிட்டாங்க. பணம் செல்லாது, அரசியலும் செல்லாது. இந்த ஐயா கூட வேஸ்ட் பா. இனிமேல் வேற யாரையாவது பார்த்து அப்படியே முடிச்சு நம்ம கண்டிப்பா நான் ஒரு நாள் பவர்ஃபுல் பர்சனா நாளைக்கு காமிக்கிறேன். செக் பண்ணி பார்த்தேன். சரிவா, செக்கிங் பவர்னா இருக்கு சார். பயங்கர சண்டை போடுங்க, பவர் சூப்பர் பவர் சார். எனக்கு அசிஸ்டன்ட் சேர்த்துப்பீங்க? அசிஸ்டன்ட் தானே, 10-15 எனக்கு நீ 14 வெயிட் பண்ணுங்க. நான் பவரா இருக்கேன் சார். சூப்பர் சண்டை போடுங்க. நான் சொன்னதுல சூப்பர் சார். ஆமா, நீங்க எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? எதுக்கு பயமா? ஒரே அடி இரும்பு அடி. சூப்பர் சார், நீங்க தான் சார் பவர். நான் பவர் ஆயிட்டேன் சார். பவர்ஃபுல் பர்சன் ஆயிட்டேன். பவர்ஃபுல்லா நான் மேட்ச் ஆயிட்டேன். எல்லாம் எக்ஸ்பிரஸ் தான். அதனால உங்களுக்கு அசிஸ்டன்டா சேர்ந்ததா வந்திருக்க இப்ப நம்முடைய வேலையே எல்லாத்தையும் இருக்கிறோம். நமக்கு கூட்டம் சேர்க்கிறோம். நம்ம இதை செய்ய போறோம். நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி கொடி போயிருக்கிறது அங்கிருக்க வந்து பாருங்க. கொடி திம்மையாதான் இருக்கா, ஆனா பயங்கரமானவன். நம்ம பக்கத்துல போறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டா உங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஃபாலோ பண்ணு, அவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஐயோ 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 ஐயோ
பவர்ஃபுல்லான பர்சன் வந்து எங்க இருக்கணும்? என்னது இந்த சின்ன பெயின் பொடி பையன் இதான் சின்ன பையன் என்ன தெரியா பண்ணுறீங்க? ஐயா ஒண்ணு இல்ல இந்த பொடி பையன் ப்ரேயர் பண்றான், ஏதோ பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், கடைசியில பார்த்தா பெரிய பையன் போயிடுச்சு. ஆமா தம்பி, இது ஒன்று தெரியாதா? இல்லையா? அதாவது மூளையிலிருந்து பிறகு எல்லாம் மனுஷனால நினைக்கும், ஆனா உள்ளத்துல இருந்தது ஜெபிச்சா தேவனையா அதை அசைக்கும். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் பணக்காரனை பார்த்தேன், பைவானை பார்த்தேன், எவனாலையும் முடியல, பேயாலையும் முடியல. அப்ப ஜெபம் பண்ணனா கடவுளை நோக்கி பார்த்தா பைவான் ஆகலாமா? கண்டிப்பா ஆகலாம். ஒரு பவர்ஃபுல் பர்சன் மாறலாமா? கண்டிப்பா மாறலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த உலகத்துல பவர்ஃபுல் மேன் நீங்க தான். அப்ப பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொன்னா இயேசு உள்ள இருக்கணுமா? இயேசு உள்ள இருந்தா நீங்க தான் பவர்ஃபுல் மேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. சரி நான் இப்பவே இன்னையிலிருந்து அந்த பவர்ஃபுல் பர்சன் ஜீசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.